நாச்சியார் திருமொழியில் 9ஆம் திருமொழியில் 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். கருவினை ஒன்மலர்கள் காயா மலர்கள் திருமால் உரு ஒளி காட்டுகின்றீர் எனக்கு உய் வழக்கொன்று உரையீர் திருவிளையாடு தென்தோள் திருமாலிரும் சோலை நம்பி வரி வளையிற் புகுந்து வந்தி பற்றும் வழக்குளதே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த காக்கணம்ங்கிற செடியில் பூக்குகின்ற கருவிளை பூக்களே, இவ்வளவு அழகாக நிறைய பூத்திருக்கேளே, அதே மாதிரி காயாம்பூ மலர்களே, இந்த ரெண்டு பேரும் என்ன இருக்கு பார்க்கச்சே தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கா மாதிரி அப்படியே ஒளி மிகுந்து காட்டுகின்றீர்களே, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கோனே, நான் எப்படியான உயிர் தரிக்கணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பூக்களை பார்த்து கேட்குறேன். இவ்வளோ பூத்து குலுங்குறாளே, நீங்கள் பகவான் சொல்லி தான் பண்ணியிருப்பேன், அவ்வளோ பூக்கள் வந்தால் தான் எனக்கு அப்படியே பகவான் நினைவு வரணும்னு நீங்கள் பூத்திருக்கேள் தெரியுது. அந்த எனக்கான ஒரு பிழைக்கணும், அவரை பார்க்காம என்னால் உயிர் தரிக்க முடியலையே, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு பூக்கள்கிட்ட கேட்குறான். அங்கே தாயார் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுவாளும், பகவானுடைய தின் தோல் இருக்குல்ல, அப்படியே மலை போல், அவர் தான் சுந்தரபாபுவாச்சு, நல்ல மலை போல தோல் உடைய திருமாலிரும் சோலை அழகன். அவர் ஒரு தோளில் விளையாடி விளையாடி அந்த நம்பி இருக்காரு, அவர் பரிபூரணர், எல்லா நற்குணம் நிறைந்தவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறார், எங்களோட வலையை வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து எடுத்துன்னு போய்டுறார். நாங்கள் திருமாலிரும் சோலை அழகருக்கு பிடிக்குமே நல்ல வலையெல்லாம் போட்டுருக்கோம், அவருக்கு பிடிச்ச வலையெல்லாம் போட்டுருக்கோம், அதை வந்து எடுத்துன்னு போய்டுறாரு. எங்கள் மேலே வழக்கு இருக்கா என்ன, இது நான் செய்யறது நல்லதா முறையா அப்படின்னு பூக்களை பார்த்து கேட்குறா. எங்கள்கிட்ட என்ன வழக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறா.